இருந்து 19 வரைக்கும் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரை நான் கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்ந்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடிகள் என்னை பிடித்தது, இகத்தையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று கேட்டேன். கர்த்தர் கேள்வியும் நீதி உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருத்தமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை ஆகிறார். நான் மெலிந்து போனேன், அவரை நிறைவேற்றார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவே மரணத்துக்கும் என் கண்ணீருக்கும் என் காலை விழுந்ததற்கும் தப்பிவிட்டு கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யே என்று மனநலத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கொண்டு கர்த்தரை நான் ஒன்றை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் சொல்லுவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியாரின் புத்திரனோ, உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். நான் உமது ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலும் மேல் உன் அடைவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. சங்கீதம் 117. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதிங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மை வைத்து கிருபை பெரியது. கர்த்தரே உண்மையை உள்ளது. அல்லேலூயா.